மே 1 2025 வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸில் கவர்மெண்ட் வந்து சில சேஞ்சஸை வந்து கொண்டாந்துருக்காங்க. இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்குன்னா, ஏடிஎம் சார்ஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஏடிஎம் இப்போ ஒரு ஏடிஎம் கார்டை வந்து இன்னொரு பேங்க்குக்கு ஸ்வைப் பண்ணி பைசா எடுக்கிறோம்ல, அது பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்து அது ஃப்ரீ. 3 தடவை நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது நோ சார்ஜஸ். ஆனால் அதுக்கு மேலே போனீங்கன்னா ரூ. 17 மேனிக்கு சார்ஜஸ் போட்டுட்டு இருந்தது. அதில் வந்து ரூ. 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இனிமேல்ட்டு வந்து ரூ. 19 சார்ஜஸாக பிடிப்பாங்க உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் முதலெல்லாம் வந்து நம்ம வந்து அன்ரிசர்வேஷன் டிக்கெட் எடுத்துட்டு ஸ்லீப்பர் கிளாஸ்லேயோ இல்லை ஏசி கோச்சஸ்லையோ யாரோ தெரிஞ்சவங்க இருந்தாலும் இல்லாட்டினாலுமே டிடிஆர்கிட்ட கேட்டுட்டு நம்ம ஓரத்தில் வந்து படுத்துட்டு போகிற மாதிரி நம்ம பண்ணோம். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக செய்யக்கூடாதுன்ற மாதிரி ரூல் கொண்டாந்துட்டாங்க. இதுலேயே நம்ம 2 பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து ரயில்வே சீட் புக்கிங் பார்த்தீங்கன்னா 120 டேஸில் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 120 டேஸை ஷார்ட் பண்ணி 60 டேஸில் தான் இனிமேட்டு ஓப்பன் ஆகும் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல்ட்டு வந்து சேட்டலைட் டோல் கலெக்ஷன் தான் பண்ண போகிறாங்களாம் டோல் பிளாசாஸில். இது எப்படின்னா ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி பண்ண போகிறாங்க. ஆனால் இது வந்து மே 1 2025 ஆரம்பிப்பாங்களா என்னன்றது தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பெரிய ட்ரக்ஸ்க்கு வந்து இவங்க ட்ரை பண்ண போகிறாங்க. அவங்க ஜிபிஎஸ் கொடுத்து அது மூலியமாக சேட்டலைட் மூலியமாக ட்ராக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த சேட்டலைட் டோல் கலெக்ஷன் எப்படி பண்ண போகிறாங்கன்னா, ஆஸ் பர் கிலோமீட்டர் வண்டி வந்து எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு சேட்டலைட் ட்ராக்கிங்கை வச்சு ட்ராக் பண்ணி இவங்க கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைவேல வந்து ஃபர்ஸ்ட் 20 கிலோமீட்டருக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ். நம்ம தேர்ட் பார்த்தீங்கன்னா இனிமேல்ட்டு வந்து எந்த ஃபிசிக்கல் டோல் பிளாசாவிலையும் நம்ம வந்து நின்று டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். அதே நேரத்தில் ஃபாஸ்ட் டேக் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதுவே குறைய ஆரம்பிச்சிடும். சிலிண்டர் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஆஃப் த இயர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால மே 1 2025 இதோட ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இப்போ ரயில்வேல எடுத்துக்கிட்டிங்கன்னா டிக்கெட் புக்கிங்கு, கேன்சலேஷன் சார்ஜஸ், இமீடியட் ரிசர்வேஷன் சார்ஜஸ் இதுவும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இமீடியட்டாகவும் சின்ன சின்ன தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.